ஹலோ வைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஜோகோ ரிஜெக்ஷன் மெயில் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ என்னென்னு கொஞ்சம் கிளியராக நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, ஏப்ரல் 2024. ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் ஜோகோ வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வச்சாங்களோ அதில் நான் ரிஜெக்ட் ஆனேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் 1 month பிரேக் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அந்த 1 monthல் என்ன ஆச்சுன்னா, ஜோகோ வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு எக்ஸாம் எழுத வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸாம் எழுத கூப்பிட்டாங்க. நான் வந்து எழுதலை, வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஜாயின் பண்ணி 3 மாதம் கழிச்சு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு ஒரு ரோல் இருக்குது போல் ஜோகோவில். என்னை வந்து எக்ஸாம் எழுத கூப்பிட்டாங்க. அதுக்கும் நான் அப்ளை பண்ணல. ஸோ நான் வந்து அதை ஒமிட் பண்ணி விட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்ரெண்டிஸ்ஷிப் கான்ட்ராக்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ அதனால் நான் மறுபடியும் ஜோகோ அப்ளை பண்ணேன். ஸோ இந்த டைம் வந்து என்னாச்சுன்னா, என் ரெஸ்யூமே நல்லா அப்டேட் பண்ணி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பில் நான் ஆட்டோமேஷன் நிறைய ஸ்கில்ஸ் கெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் போட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணி விட்டேன். ஓகே, ஏன்னா அது சின்ன ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு புரியல. ஸோ மறுபடியும் இந்த ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஆட் பண்ண தான் ஜோகோ வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரோலுக்கு. ஸோ இன்னொன்று பெரிய டவுட் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசிட் வந்து லைக் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸ், ஏபிஐ செக்யூரிட்டி, இந்த மாதிரி சில விஷயம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த ரோலுக்கு. ஆனால் அதுக்கு மட்டும் ரவுண்ட் 1 எக்ஸாம் எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் இதுக்கு மட்டும் டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, நான் டெக் ரோலையும் ஜோகோ வந்து எக்ஸாம் எழுத விட்டாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு. ஆனால் ஆட்டோமேஷன் டெவலப்பருக்கு ஏன் டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் ரெஸ்யூமே ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ரெஸ்யூமே வந்து செலக்ட் ஆகும் ஜோகோவில். பார்த்துக்கோங்க.